ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினா தமிழச்சி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, நான் ஒரு புது விதமான தாமரை செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இப்போ நான் எப்படி விற்கிறேன்றதை பார்க்கலாமாங்க. வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ள இந்த மாதிரி ஒரு டப்பு இதுக்காக தான் நான் வாங்கி வந்தேன். இந்த டப்பு நான் இந்த தாமரைக்காக நான் வாங்கினேன். இந்த தாமரையை தான் நான் நடக்கிறேன். இந்த தாமரையை தான் நான் நடக்கிறேன். இந்த டப்பில் தான் இதுக்குள்ள அழகாக இந்த பிங்கன் பவுல் அது செராமிக் அதில் வச்சுருக்கேன். இல்லை இதுக்குள்ளே இந்த செடியை அப்படியே வச்சா அப்படியே லூஸாக ஆடும். அதுக்கு பிடிமானத்தை இந்த மாதிரி கொடுத்துட்டேன். சின்ன வாய்ப்புறம் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டேன். உள்ளே அகலமாக இருக்குது இந்த ஜாடி செராமிக்கு. அதனால இப்போ இந்த வேர் இதுக்குள்ளே வச்சுட்டோன்னா இது பாருங்கள், இவ்வளோ பெரிய வேராக இருக்குது. அப்படியே மண் வேரோடு சேர்ந்து நல்லா பெருசாக இருக்குது. இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டோம்னா இது ஃபுல்லாக இது வரலாம் தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் மீன் போட்டோம்னா இதுக்குள்ளேயே மீன் போகும். நல்ல ஜாடி அழகாக இருக்குது. வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே பார்ப்போம். இன்னொரு டப்பு வாங்கிருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் ஒரே வீடியோ நான் வைக்கலாம். பார்த்தீங்களா, இது இவ்வளோ பெரிய வேர். என்ன ஆயிடுச்சு, இதுக்குள்ளேயே கரெக்டாக சிக்கிட்டேன். ஒரு குச்சி ஒன்று வச்சு நம்ம இதை அப்படியே நட்டு வச்சுக்கலாம். இவ்வளோ ஹைட்டு வருதுங்க, இவ்வளோ ஹைட்டு போகுது இந்த செடி. அதனால ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வேண்டாம், நான் இப்போதைக்கு இதை ரெடி பண்ணிட்டு நான் மீன் விட்டுறேன். இப்போ இதெல்லாம் வச்சுட்டோமா, இப்போ எனக்கு ஒரு புது ஐடியா தோணியிருக்கு. என்னென்னா, இப்போ இது நம்ம குச்சிலாம் கூட வச்சு இது பண்ண வேணாம். இது ஸ்டிஃப்னஸ்க்கு தானே. இப்போ இந்த மாதிரி கூழாங்கல் இது மாதிரி இது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம கொடுத்துட்டோம்னா மீனும் உள்ள போயிட்டு அழகா விளையாடும். இதுல மீனும் விட போறேன். அப்புறம் இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன். அதை நான் இது எவ்வளோ செட் ஆகுதுன்னு பார்க்குறேன். இது எவ்வளோ செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்படி ஓகே அப்படின்னா இதில் நான் இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன். அதை செய்ய போகிறேன்.
எவ்வளோ லென்த் இருக்கும்னா இல்லை, இது இந்த கை இருக்குல்ல, இந்த கையினுடைய இவ்வளோ சைஸ் வந்துட்டு இந்த பூ வந்து அழகாக வரும். இது வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். இந்த தாமரை வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் நெட்டில் கூகுளில் கேட்டிங்கன்னா இதனுடைய பூ வந்து காமிக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 கலருனாங்க, 2 கலர்னு வாங்கியிருக்கேன். 2 தாமரை. என்னென்ன கலருன்றதை வந்து நம்ம இதை பூத்தோன்னே தான் நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு வந்து இந்த தாமரை பழத்தோடைய செட்டிங் மட்டும் அழகாக பண்ணிவிட்டு நம்ம இதை இது பண்ணிக்கலாம். மீனெல்லாம் வச்சுக்கணும். மீன் வாங்கியிருக்கேன். இந்த மீன் வந்து இதில் தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கி வந்துருக்கோம்னா சீக்கிரமாகவே வளர்ந்து வந்துருக்கு தாமரை பழத்தில். ஆனால் வந்து இருக்கட்டும், பெரிய மீனாக இருந்தால் குட்டி போடும், நிறைய குட்டி போடும். அதுக்காக வந்து இந்த தாமரை செடிக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், இந்த மீனும் வந்து நிறைய குட்டி போடும், நல்ல இனப்பெருக்கம் ஆகும். அதனால தான் வந்து நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கிட்டேன். அப்படியே நம்ம கொடுப்போம். அழகா இருக்கு. நல்லா ஹாப்பி ஆயிட்டாங்க. நம்ம வந்து ஆனால் தண்ணி கொஞ்சம் கழிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணி வந்து அப்படியே தெளிவாகிடுச்சுன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் வந்து நான் இந்த மாதிரி லைட் கலரில் டப்பு வாங்கியிருக்கேன். லைட் கலர்னால் நம்மளுக்கு வந்து மீன் வந்து அழகாக தெரியும். இந்த வேர்லேருந்து வர இதெல்லாம் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. வேர் அலசினா செடி வராது. அதனால நான் இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்றதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இதில் ஒரே ஒரு சோழி ஒன்று போட்டுருக்கோம். அழகாக இருக்குது. இந்த கடல் நான் இன்னும் கொஞ்சம் சோழி வாங்கிட்டு போட போகிறேன். கடல் ஃபீல்டில் இருக்கும் அந்த வந்து நான் இது நேற்று சாயந்தரம் வாங்கிட்டு வந்தேன். செய்ய டைம் இல்லாதால இப்போ இன்னைக்கு மதியம் தான் செய்யணும். நான் செய்ய டைம் சுத்தம் போட்டாச்சு. மீன் சுத்தம் போட்டாச்சு. அதெல்லாம் இங்கே செட் பண்ணிடலாம். மீன்லாம் எவ்வளோ அழகாக போடுறதுல ரொம்ப அழகாக இருக்குது. நான் இது வந்து மொட்டை மாடியில் ஒரு பெரிய டப்பு இருக்குது. அதில் வந்து அந்த அள்ளி தாமரைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து 2 கலர் வச்சுருக்கேன். 3 கலர் வச்சுருக்கேன். 3 கலரில் வந்து இன்றைக்கி வந்து பர்பிள் கலர் வச்சுருக்கேன், அப்புறம் பிங்க்கு, இன்னொன்று வந்து ஒயிட் வச்சுருந்தேன். 3 வச்சுருந்தேன். அந்த 3ல் வந்து ஒரே ஒரு ஒயிட் மட்டும் கொடுத்துருக்கு. அது வந்து இங்கே வச்சதால் வெயில் சரியாக பத்தலைன்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாடியில் வச்சேன். மொட்டை மாடியில் வச்சா அதில் இருக்கிற மீன் ஃபுல்லாக வந்து காக்கா கொத்தி சாப்பிட்டு வச்சு வெயில் தேவைப்படுறதுக்கு மேலே எடுத்து வச்சா ஒரு மீன் கூட காணும். அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் மழை பெஞ்சு அந்த தாமரை வந்து நல்ல இலையெல்லாம் பெருசாகி நல்ல அழகாக வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. நான் அந்த தாமரையை தான் வந்து அந்த ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது வந்து சர்ப்ரைஸ்களுக்கெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக வந்து நான் அதை செய்ய போகிறேன். இப்போ வந்து இந்த தாமரை குளம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப
நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலிநாள் கம்பெனி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.